இது டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறேன், அதனால கஸ்டமருக்கு அந்த செலவும் கிடையாது. பட் எனி கண்டிஷன்ஸ், அது உடஞ்சிருக்கலாம், கம்ப்ளைண்ட்ல இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இந்த பிரைஸ்ல நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் கண்ணா மூடிட்டு. நீங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் போட்டீங்கன்னா அதிகபட்சமே 500 ரூபா தான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க. ஆனா நம்ம வந்து கிடைக்கக்கூடிய லாபத்தை முழுசா நம்ம விட்டு தரோம். எதுக்காக பண்றோம்? லாபம் இல்லைன்னா எப்படி பிசினஸ் பண்றது அப்படின்னா, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து டைரக்டா கம்பெனில இருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடியனால நமக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கிடைக்குது, டிஸ்கவுண்ட்டும் கிடைக்குது. அது அப்படியே மக்களுக்கு நம்ம கொடுத்துடுறோம். எந்த பொருள் நீங்க புக் பண்றீங்களோ அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல ஃபிட் பண்ணி டெமோ தருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு அமேசிங்கான ஒரு வீடியோ காமிக்கலான்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். நமக்கு சம்மர் வேற வந்துட்டே இருக்கு இல்லையா? ஸோ வெயில்லாம் பயங்கரமாக கொளுத்த போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லாம் அதிகமாகவே தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஷாப்புக்கு வந்து நம்ம ஏன் வந்திருக்கோம்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து புதுசுலாம் கண்டிப்பாக வந்து ஃபுல் ப்ரைஸ்லாம் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கே டீடைல்ஸ் ஃபுல்லா வந்து தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜோசப் ஹோம் அப்ளையன்சஸ்க்கு தான் வந்திருக்கோம். இது வந்து நம்ம வண்டலூர் கொலப்பாக்கத்தில் தான் இருக்கு. உங்களுக்கு கரெக்டான லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் இவங்க 2 பிரான்ச்சும் வச்சிருக்காங்க. அந்த அட்ரஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்றாங்க. உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து நான் இங்கே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. ஸோ நீங்க லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எதுவுமே நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க அடிக்கடி கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க இப்போ உள்ள போய் என்ன ஆஃபர்னு பார்த்துடலாம். வாங்க போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஷோரூம்குள்ளே வந்தாச்சு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இப்போ நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸில் நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க? இப்போ நம்ம ஜோசப் எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெடில் கரண்ட்டில் போயிட்டு இருக்க ஆஃபர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் மேலே. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள்லாம் நல்ல ரேட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டு புது ஃப்ரிட்ஜ் அண்ட் பிராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழசை கொடுத்துட்டு நீங்கள் வந்து புதுசே தரீங்க? ஆமாம். எப்படி உங்களால் இந்த ஆஃபர் கொடுக்க முடியுது உங்களால்? இல்லை, இந்த ஆஃபர் வந்து ஆக்சுவலாக இந்த சம்மர் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஏசி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி கண்டிஷன் அதில் இருக்கிற பொருட்கள் அப்படியே இருந்துச்சுன்னா 7000 ரூபாய் கொடுத்து 1 டன்னாக இருந்தாலும் சரி 1 டன்னாக இருந்தாலும் சரி பழைய மிஷினை 7000 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட புது ஏசி வாங்கிக்கலாம். நம்ம புது ஏசிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே நம்ம கிட்ட இருக்கும் ஸ்டாக்கு. நீங்கள் சாம்சங், வேர்ல்பூல், எல்ஜி, ஹிட்டாச், ஓஜி, காட்ரேஜ், நீங்கள் எல்லா பிராண்டுமே நீங்கள் பார்க்கலாம். இன்வெர்டர் ஏசி, நார்மல் ஏசி, எல்லா டைப் ஆஃப் ஏசி, ஸ்பிளிட் ஏசிஸும் நம்மகிட்ட அவைலபிள். ஸோ இதோட சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பிராண்டோட சர்வீஸ் தான் பண்ணுறாங்க. சாம்சங்னா சாம்சங்கோட சர்வீஸ் தான். ஸோ நம்மகிட்ட பெஸ்ட் எக்ஸ்சேஞ்சு கிடைக்கும். மெயினாக சொல்லணும், ஏசியில் வந்து மற்ற ஷோரூமோட கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸில் பெரிய வித்தியாசங்கள் கிடைக்கலனாலும் எக்ஸ்சேஞ்சு பெருசாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம வளர்ந்து வர கம்பெனி. ஸோ பெரிய ஜெயின் ஷோரூமுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் கொடுக்க முடியாது. ஒரு 500-1000 டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் எக்ஸ்சேஞ்சில் பெஸ்ட் ப்ரைஸாக நான் கொடுக்குறேன். ஏசி நான் சொன்னதா 1 டன்னாக இருந்தாலும் சரி 1 டன்னாக இருந்தாலும் சரி, ஆனால் அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் இருக்கணும். அதாவது இன்டோர் யூனிட்டு, ரிமோட்டு, இன்டோர் பிளேட்டு, அவுட்டோர் யூனிட்டு, அதோட காப்பர் பைப் இதோட கொடுத்தீங்கன்னா எனி கண்டிஷன் 7000 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பிராண்ட் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சாம்சங், எல்ஜி, ஓஜி, டைகின், ஹிட்டாச்சி, பானாசோனிக் என்ன பிராண்ட் வேணுமோ நம்மகிட்ட ரேட் கேளுங்க, ரேட் கொடுப்பாங்க, மாடல் நம்பர் சொல்லுவாங்க, செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஏசி மட்டும் கிடையாது, ஹோம் அப்ளையன்ஸ்னும் போது எல்லா ப்ராடக்ட்டும் இருக்கு. பட் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் 3 பண்றோம். இப்போ வாஷிங் மிஷின் பிராண்ட் வந்து நீங்க காமிக்கிறீங்களா? இல்ல, வாஷிங் மிஷின் உங்களுக்கு எல்ஜி வேணும், வேர்ல்பூல் வேணும், ஒனிடா வேணும், சாம்சங் வேணாலும் எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள். நம்ம கிட்ட ஷோரூம்ல ஸ்டாக் இல்லாத ஒரு மாடல் நம்பர் நீங்க கேட்குறீங்க அப்படின்னாலும், நியூவா வந்த மாடல் நம்பர் வேணுனாலும் நான் டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து உங்களுக்கு எடுத்து தந்துடுறேன். இப்போ நீங்க வாஷிங் மிஷின்னா அதில் என்னெல்லாம் இருக்கணும், அப்புறம் எவ்வளோக்கு நீங்க எடுத்துப்பீங்க? இல்லை, வாஷிங் மிஷின் உங்களுக்கு ஃப்ரண்ட் லோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா 3000 ருபீஸும், இந்த மாதிரியான டாப் லோட் எக்ஸ்சேஞ்ச் போட்டிங்கன்னா 2500 ரூபாயும், இந்த மாதிரி செமி ஆட்டோமேட்டிக்காக இருந்தால் 1500 ரூபாயும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறோம். பட் எப்படி வேணா கண்டிஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் உள்ள இருக்க மோட்டார்ஸ் இதெல்லாம் அவைலபிளாக இருந்தால் தான் அது வேல்யூபிளாக இருக்கும்.
மற்றபடி பொருள் மிஸ்ஸிங் இருக்கக்கூடாது. பட் எனி கண்டிஷன்ஸ், அது உடஞ்சிருக்கலாம், கம்ப்ளைண்ட்ல இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். பட் இந்த பிரைஸ்ல நான் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிறேன் கண்ணா மூடிட்டு. ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜ் காமிக்கிறீங்களா? இல்லை, ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோர், உங்களுக்கு லீபியராக இருக்கட்டும், வோல்டாஸாக இருக்கட்டும், எல்லா பிராண்டு சாம்சங்ல இருந்து வேர்ல்ஃபுல் வரைக்கும் இருக்கு. நீங்கள் எல்லா பிராண்டுமே பார்க்கலாம். இது லாய்டு நியூ ப்ராடக்ட் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம். டென்ட் பீசஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். பட் டென்ட் பீசஸ் நம்ம எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறது இல்லை. ஒன்லி நியூ ப்ராடக்ட் மட்டும்தான் நம்ம மெகா எக்ஸ்சேஞ்ச் மேலே கொடுக்குறோம். ஃப்ரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர் உங்களுக்கு 2500 ரூபாயும், டபுள் டோர் உங்களுக்கு 3000 ரூபாயும் எக்ஸ்சேஞ்ச் எடுக்கிறோம். இப்போ இந்த டபுள் டோர் அவர் இருக்காருன்னா 3000 ருபீஸ்க்கு எனி கண்டிஷன் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு வோல்டாஸ் 20500 உள்ள மாடல் அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். இது டோர் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறேன். அதனால கஸ்டமருக்கு அந்த செலவும் கிடையாது. சென்னை முழுக்க டோர் டெலிவரி ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஓகேண்ணா, இந்த ஆஃபர் வந்து சென்னையில் மட்டும்தான் பாசிபிளா, இல்லை நீங்கள் வெளியூருக்கும் இது வந்து பண்ணுவீங்களா? இல்லை, கரெக்டான கேள்வி தான். இப்போ வந்து இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பழைய ஃப்ரிட்ஜ் இருந்தாங்கன்னா உடனே ஏற்றி கொண்டு வந்து இறக்கிட்டு ஒன்று வாங்கிட்டு போயிடலாம். வெளியூரில் இருக்க பீப்புள்ஸ்க்கு கொஞ்சம் பாசிபிள் கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் பண்ணணும், அவங்களுக்கும் நம்ம சப்போர்ட் கொடுக்கணும், ஆஃபர்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு ஏசி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு போட கண்டிஷன்ஸில் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பிக்சர் அனுப்பிட்டு ஏகேஆரில் புக் பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு 400 ருபீஸ் வரும் டிரான்ஸ்போர்ட். புக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நான் கொரியர் பண்ணிடுறேன் ஏசி. ஏன் கொரியர் பண்ணுறேன்னா வாரண்ட்டி அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சர்வீஸ் டீலர் இருக்காங்க. அதனால அவங்க தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு. ப்ரோ, இப்போ வழக்கமாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு தான் பழைய ஏசி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. உங்களால் மட்டும் எப்படி 7000 ரூபாய்க்கு எடுத்துக்க முடியுது? எப்படி உங்களால் பாசிபிள்? இதுக்கு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வாஷிங் மிஷின், இந்த செமி ஆட்டோமேட்டிக்கெலாம் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சு போட்டிங்கன்னா அதிகபட்சமே 500 ரூபா தான் எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க, கோட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து 1500 ரூபாய் எடுக்கிறோம். ஏசினா அதிகபட்சம் 2500 3000 ரூபாய்க்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் எடுக்க மாட்டாங்க. எப்படி 7000 ரூபாய் பாசிபிள் அப்படின்னா நம்மளோட லாபத்திலிருந்து முழுசுமே கொடுத்துட்டோம். ஒரு வாஷிங் மிஷினை விற்றா ஒரு 1500 ரூபா 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய லாபத்தை முழுசாக நம்ம விட்டு தரோம். ஒரு வாஷிங் மிஷினுக்கோ, ஒரு ஏசிக்கோ, ஒரு ஃப்ரிட்ஜுக்கோ. எதுக்காக பண்ணுறோம்? லாபம் இல்லைன்னா எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்னா, நாங்கள் வளர்ந்து வர்ற கம்பெனினால ஜோசப் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். அதுதான் மெயினான எங்களோட நோக்கமாக இருக்க தவிர பட் ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணலை. இந்த சம்மரை பொறுத்த வரைக்கும் எங்களோட நேம் நல்லா ஸ்ப்ரிட் ஆகணுங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆஃபர் தான் இது. ₹1 கூட லாபம் இல்லை தான். பட் ஒரு நேம் நல்லா கிரியேட்டிவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக கம்பெனிலேருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடியனால நமக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரும் கிடைக்கிது, டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கிது. அது அப்படியே மக்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம், வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் ஷோரூம் எந்தெந்த பிளேஸ்லாம் இருக்குது சொல்கிறீங்களா? நம்மளோட ஷோரூம் வந்து இப்போ வண்டலூர் கொலப்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, இதுதான் மெயின் பிரான்ச்சு. ஸோ கோயம்பேடு நெற்குன்றம் பக்கத்தில் ஒரு ஷோரூம் மெயின் ரோட்டில் இருக்குது. பெருங்குடியிலேருந்து கந்தஞ்சாவடி ரோட்டில் ஒரு ஷோரூம் இருக்குது. மொத்தம் 3 ஷோரூம் நம்மளது இருக்குது. 3 ஷோரூம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மைக்ரோ ஓவன், எல்இடி டிவிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர்ஸ் அண்ட் ஆர்ஓஸ் எல்லாமே வச்சுருக்கோம். மக்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நம்மளோட ஜோசப் எலக்ட்ரானிக்ஸில் கிடைக்கும், நம்பிவாங்க. சர்வீஸ்லாம் எப்படின்னா? சர்வீஸ் வந்து அந்தந்த பிராண்டுக்கு பண்ணிக்கிறாங்க. சாம்சங்னா சாம்சங்கோட சர்வீஸ் இருக்காங்க, எல்ஜினா எல்ஜியோட சர்வீஸ் இருக்காங்க. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம். அந்தந்த பிராண்டட் சர்வீஸ் தான் நம்ம கொடுக்குறோம். டெலிவரிலாம் எப்படி நான் பண்ணுறீங்க வெளியூர்களுக்கு? சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து ரெட் ஹில்ஸ் வரைக்கும், உங்களுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் அது வரைக்குமே நம்ம வந்து டோட்டலாக சென்னை முழுக்க ஃப்ரீ டெலிவரி தான். டெலிவரிக்கு நம்ம சார்ஜஸ் வாங்குறதில்ல. எந்த பொருள் நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஃபிட் பண்ணி டெமோ தருவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேரால் இப்போ வந்து அவங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வந்து நேரடியாக வந்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துப்பீங்களா? தாராளமாக எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் நீங்கள் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் புக் பண்ணிங்கன்னா நேராக கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டு உங்களோட டிஃபெக்ட் எக்ஸ்சேஞ்சு போட்டு தான் நாங்கள் எடுத்துக்குவோம். ஆனால் ஏசி மட்டும் நீங்கள் மாட்டி இருந்தால் ரிமூவ் பண்ணி வைக்கணும். ரிமூவ் பண்ணலன்னா ரிமூவிங் சார்ஜஸ் கண்டிப்பாக வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஷோரூமில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான ஏசி, அப்புறம் வாஷிங் மிஷின், அப்புறம் ஃப்ரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய மாடல் வந்து கொடுத்துட்டு இவங்ககிட்ட வந்து எக்ஸ்சேஞ்சாக புதுசே வந்து வாங்கிடலாம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது, எல்லா நியூ மாடல்ஸ், நியூ அரைவல்ஸ் எல்லாமே வந்துருக்கு. ஸோ சம்மர் ஆஃபர்ன்ட்டு இவங்க வந்து பெஸ்ட்டாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பழைய ஏசியை வந்து 7000 ரூபாய்க்கு வந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து புது ஏசியே தராங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 3000க்கு எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து புது வாஷிங் மிஷின் தராங்க. ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுக்கு வந்து 3000க்கு உங்கள் பழைய ஃப்ரிட்ஜே எடுத்துகிட்டு உங்களுக்கு புது ஃப்ரிட்ஜே வந்து தராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃபர் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே காமிச்சிருக்கோம்.
கண்டிப்பாக நம்ம ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பர் வந்து நான் இங்கே கொடுத்துருப்பேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சென்னை ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் வெளியூருக்கும் வந்து இவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் மாதிரி வாங்கி பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து 3 பிரான்ச்சோட அட்ரஸுமே வந்து கொடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் நேர்லையும் பார்த்து செக் பண்ணிக்கலாம். அங்கங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் போய் செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நம்பிக்கையாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீடியோலையும் உங்களுக்கு வந்து எல்லா மாடல்ஸும் வந்து காட்டிடுறேன். இங்கே ஷோரூமில் இருக்க மாடல் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. பட் உங்களுக்கு ஷோரூமில் இருக்க மாடல்ஸ் வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா காட்ரெச், வோல்டாஸ், வெஸ்டார், வேர்ல்பூல், இன்னும் நிறைய ஏசி மாடல்ஸ் வந்து இருக்குது. 5 ஸ்டார், 3 ஸ்டார், சாம்சங் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி கண்டிப்பாக வந்துடும். இட்டாச்சி இருக்குது. வாஷிங் மிஷின்லேயும் பார்த்தீங்கன்னா சாம்சங் இருக்குது, ஒனிடா இருக்குது, வேர்ல்பூல் இருக்குது, எல்ஜி இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஸோ வாஷிங் மிஷின்லேயும் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ரிட்ஜ்லேயும் பார்த்தீங்கன்னா லாய்ட், சாம்சங், வேர்ல்பூல், வோல்டாஸ், சிங்கிள் டோர், டபுள் டோர் வேணுன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. எக்ஸ்சேஞ்சும் பண்ணி நீங்கள் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக பார்க்கலாம்.